Because I know that many great preachers, they are not free. அநேக பிரசங்கியார்கள், பெரிய பிரசங்கியார் எனக்கு தெரியும், அவர்கள் விடுதலையாகவில்லை. They've got big names, பெரிய பெயர் இருக்கிறது, but they are not free. ஆனால் அவர்கள் விடுதலையாக இல்லை. They do not know the truth. அவர்கள் சத்தியத்தை அறியாது இருக்கிறார்கள். And I'll tell you, the main thing they are not free from is they are not free from the love of money. அவர்கள் விடுதலையாக முடியாமல் இருக்கக்கூடிய பிரதானமான ஒரு விஷயம் இருக்கிறது. அது என்னவென்றால் பண ஆசை. I have very rarely in my life met a preacher who is free from the love of money. பண ஆசையிலிருந்து விடுதலை பெற்றிருக்கக்கூடிய பிரசங்கியாரை மிகவும் நான் சந்திப்பதே அரிதா இருக்கிறது. I think in all my life in India, இந்தியாவில் என்னுடைய வாழ்க்கை முழுவதுமாக நான் சொல்ல போனால், all the well known preachers I have met, நான் சந்தித்த மிக பிரசித்தி பெற்ற பிரசங்கியார்களிலே I'm talking about full time workers. நான் யாரை குறித்து பேசுறேன்னு சொன்னால் முழு நேர ஊழியர்கள் பிரசங்கியார்களை குறித்து பேசுகிறேன். Maybe I have met 4 or 5 people in my life. என்னுடைய வாழ்க்கை முழுதுமாக 4 அல்லது 5 பேரை தான் நான் சந்தித்திருந்திருப்பேன். I'm not talking about the elders in our churches. I believe most of them are all free from the love of money. நம்முடைய சபையில் உள்ள மூப்பர்களை குறித்து நான் சொல்லவில்லை. அவர்களில் அதிகமான பேர் பண ஆசையில் விடுதலை பெற்றிருக்கிறார்கள். I'm talking about full time workers. ஆனால் நான் முழு நேர ஊழியர்களை குறித்து பேசுகிறேன். Very few. மிக சிலர் தான், சொற்பமானவர்கள் தான். And if they are not free, that means they don't know the truth. அவர்கள் விடுதலையாகவில்லை என்று சொன்னால் அவர்கள் சத்தியத்தை அறியவில்லை. Then how can they set other people free? அப்படி என்றால் எப்படி அவர் மற்றவர்களை விடுதலையாக்க முடியும்? But you may not be a famous preacher. ஆனால் நீங்கள் ஒரு பிரசித்தி பெற்ற பிரசங்கியாரா இல்லாமல் இருக்கலாம். But you can walk in the truth. ஆனால் நீங்கள் சத்தியத்தில் நடக்கலாம். Be free from sin. பாவத்திலிருந்து விடுதலை அடைய முடியும். Ask God to fill you with the Holy Spirit. தேவனே பரிசுத்த ஆவியானவரால் என்னை நிரப்பும் என்று தேவனிடத்தில் கேளுங்கள். Give you the power to die to yourself every day. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சுயத்திற்கு மரிப்பதற்கு அவர் வல்லமை கொடுக்கும்படியாய் கேளுங்கள். Paul once said, பவுல் ஒரு முறை சொன்னார், I die daily. அனுதினமும் நான் சாகிறேன் என்று சொன்னார். That's in 1 Corinthians 15. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். And because he could say that, அவர் அப்படி சொல்ல முடிந்தபடினாலே he lived also daily. அவர் அனுதினமும் பிழைத்தார். The Bible says that if we die with Christ, we will live with him. நாம் கிறிஸ்துவோடு கூட மரித்தோமானால் அவரோடு கூட பிழைத்தும் இருப்போம் என்று வேதம் சொல்கிறது. 1 Corinthians 15:31. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். He says, as a preacher, this is what I'm boasting about. ஒரு பிரசங்கியாராக இருக்கக்கூடிய நான் இதை குறித்து தான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்கிறார். Most preachers are boasting about how many places they traveled, how many books they have written. எத்தனை புத்தகங்களை நான் எழுதியிருக்கிறேன், எத்தனை இடங்களுக்கு நான் பிரயாணம் செய்திருக்கிறேன் என்பதை குறித்து அநேக பிரசங்கியார்கள் மேன்மை பாராட்டுகிறார்கள். But here is the greatest preacher of all, Paul, saying, this is what I boast about. எல்லா பிரசங்கியார்களை காட்டிலும் மிகப்பெரிய பிரசங்கியார் சொல்கிறார், நான் இதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன். What is that? அது என்ன? எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? I die daily. நான் அனுதினமும் சாகிறேன். I said to the Lord, Lord, I want to boast about this. நான் ஆண்டவரிடத்தில் சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே இதை குறித்து நான் மேன்மை பாராட்ட வேண்டும். I don't want to boast about anything else. வேறு எதை குறித்து ஆண்டவரே நான் மேன்மை பாராட்ட விரும்பவில்லை. But I die daily. ஆனால் நான் அனுதினமும் சாகிறேன். If people hurt me, I die. என்னை ஜனங்கள் புண்படுத்தினால் நான் மரிக்கிறேன். I have to love them. நான் அவரை நேசிக்க வேண்டும். If people speak evil about me, I die. என்னை குறித்து தீமையாக யாராவது பேசினால் நான் சாகிறேன். If people get angry with me, I die. என் மீது மக்கள் கோபப்பட்டால் நான் சாகிறேன். Are you willing to walk that way? இந்த வழியிலே நடக்க நீ விருப்பமாக இருக்கிறாயா? That is the way Jesus walked. இந்த வழியிலே தான் இயேசு நடந்தார். Paul was only imitating Jesus. பவுல் இயேசுவை போல தான் வாழ்ந்து கொண்டிருந்தார். I am just imitating Jesus and Paul. நான் இயேசுவையும் பவுலையும் பின்பற்ற வர விரும்புகிறேன். I want to say to you, follow me as I follow Christ and Paul. நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல, நான் பவுலை பின்பற்றுவது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள் என்று உங்களுக்கு சவால் எடுக்கிறேன். In what? எதிரே? Not in preaching. பிரசங்கத்திலே அல்ல. But I die daily. நான் அனுதினமும் சாகிறேன். See, if you are willing to die daily, you will be free from sin. நீங்கள் அனுதினமும் சாவதற்கு நீங்கள் விருப்பமுள்ளவர்களாக இருந்தால் நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக முடியும். See Romans chapter 6. ரோமர் 6ஆம் அதிகாரம். I think almost all of you here are baptized in water. இங்க இருக்கக்கூடிய உங்களில் अनेक பேர் தண்ணீர் ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன். And what did that baptism mean? இந்த ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தம் என்ன? It says here, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. Romans 6 verse 3. ரோமர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். All of you who were baptized into Christ were baptized into his death. கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும்
அவருடைய மரணத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறோம். Not into his ministry or அவருடைய into ஊழியத்திலே அல்ல, his healing gift. அல்லது அவருடைய குணமாக்கும் வரத்திலே அல்ல. That is only for few. அது ஒரு சிலருக்கு தான். Baptism is a baptism into the death of Jesus Christ. ஞானஸ்நானம் என்பது கிறிஸ்துவின் மரணத்துக்குள்ளாக உள்ள ஞானஸ்நானம். And that is why we don't sprinkle water on a person's head. ஆகவே தான் நாம் ஒருவருடைய தலையிலே தண்ணீரை தெளிப்பதில்லை. Why do you dip a person inside the river or that tank? ஆற்றிலேயோ அல்லது ஒரு குளத்திலேயோ ஏன் ஒரு ஆளை அந்த தண்ணீருக்குள்ளாக முழுக செய்கிறோம்? Completely. முழுமையாக முழுக்குகிறோம். Because that is how we bury people. ஏனென்றால் இப்படித்தான் நம் மக்களை அடக்கம் செய்கிறோம். How do you bury a man? நாம் எப்படி ஒரு மனிதனை புதைக்கிறோம்? You put him completely under the ground and cover him with sand. ஒரு மனிதனை முழுமையாக மண்ணுக்குள்ளே போட்டு மண்ணினாலே மூடி விடுகிறோம். That is the picture in baptism. இதுதான் ஞானஸ்நானத்தினுடைய அந்த அடையாளம். Put under the water to say that your old nature, your old man is dead and buried. தண்ணிக்குள்ளாக அமிழ்த்துவதினாலே உங்களுடைய பழைய மனுஷன் மரித்து விட்டான். And then you come out of the water. பிறகு தண்ணீரிலிருந்து வெளியே வருகிறீர்கள். And that testimony is, அந்த சாட்சி என்ன தெரியுமா? I have become a new person. நான் ஒரு புது மனுஷனாய் மாறிவிட்டேன். Like it says here, verse 4, like Christ was raised from the dead through the glory of the Father, we also walk in newness of life. பிதாவின் மகிமையினாலே கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டது போல நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்கிறோம் என்று 4ஆம் வசனம் ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். There's something here which I want you to see in verse 4. 4ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்க முடியாத ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Nowhere in the Bible does it say Jesus raised himself from the dead. இயேசு மரித்தோரிலிருந்து by himself. தாமாக எழும்பினார் என்று எங்கேயும் நாம் வாசிக்கிறதே இல்லை. Everywhere in the New Testament it says God raised him from the dead. புதிய ஏற்பாட்டில் எங்கு வாசித்தாலும் சரி இயேசு தானாக எழும்பவில்லை மரித்தோரிலிருந்து, ஆனால் பிதா அவர் எழுப்பினார் என்று தான் வாசிக்கிறோம். Some of you may not have noticed it, but it's a very important thing. உங்களிலே ஒரு சிலர் இதை கவனிக்காமல் இருந்திருக்கலாம், ஆனால் அது முக்கியமான ஒரு காரியம். It never says anywhere in the New Testament that Jesus raised himself from the dead. இயேசு தாமாக மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று புதிய ஏற்பாட்டில் எங்குமே சொல்லப்படவில்லை. He gave himself to die, that he chose himself. தாமாக மரிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார், அதை அவராக தெரிந்து கொண்டார். That nobody forced him. யாருமே கட்டாயப்படுத்தவில்லை. He told the Roman soldiers, are you seeking Jesus of Nazareth? That's me, take me. நசரேயனான இயேசுவை தேடுகிறீர்களா? நான் தான், என்னை கொண்டு போங்கள் என்று ரோம போர்ச்சலை பார்த்து சொன்னார். He gave himself to die. ஆகவே மரிப்பதற்கு தாமாக முன் வந்தார். But he never raised himself from the dead. ஆனால் ஒரு காலம் தாமாக உயிரோடு எழும்பவில்லை. He had the power to do it. ஆனால் அப்படி எழும்புவதற்கு அவருக்கு வல்லமை இருந்தது. He was God. அவர் தேவனாய் இருந்தார். So he had the power. அவருக்கு வல்லமை இருந்தது. See John 10 verse 18. 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். John 10:18. யோவான் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். No one can take away my life from me. I lay it down on my own initiative. ஒருவனும் அந்த ஜீவனை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான், நானே அதை கொடுக்கிறேன். He's talking in verse 17 about his life. 17ஆம் வசனத்திலே அவருடைய ஜீவனை குறித்து பேசுகிறார். I lay down my life, he says. அவர் சொல்கிறார், நான் என் ஜீவனை கொடுக்கிறேன். No one is forcing me to do it. யாருமே அதை கொடுக்கும்படிக்கு என்னை நிர்பந்திக்கவில்லை. On my own. நானாகவே அதை கொடுக்கிறேன். He said in Gethsemane, I can call 72,000 angels to protect me now. இப்பொழுது நான் கூப்பிட்டால் மேலே இருந்து 72,000 தூதர்களுக்கு அதிகமானவர்கள் வந்து என்னை பாதுகாப்பார் என்று சொன்னார். I lay down my life. ஆனாலும் என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். And see verse 18, I have a power to lay it down and I have power to take it again. அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. He had power to die, he had power to raise himself up. மரிப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு, உயிரோடு எழுந்திருப்பதற்கும் அவருக்கு அதிகாரம் உண்டு. But he never raised himself up. ஆனால் ஒரு காலம் தாமாகவே அவர் எழும்பவில்லை. It's a very important truth. இது மிக முக்கியமான ஒரு சத்தியம். Christ never raised himself up. கிறிஸ்து ஒருபோதும் தாமாக உயிரோடு எழுந்திருக்கவில்லை. Always it says he was raised by somebody else. எப்பொழுதுமே யாரோ ஒருவராலே அவர் உயிரோடு எழுப்பப்பட்டார் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Now you may not have noticed it because you didn't read the Bible carefully. கவனமாக நீங்கள் இதை வாசிக்காதபடினால அதை நீங்கள் கவனித்திருந்திருக்க மாட்டீர்கள். And therefore you have missed a great truth. ஆகவே நீங்கள் பெரிய சத்தியத்தை நீங்கள் இழந்து விட்டீர்கள். It is the truth of how to live a victorious life. வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ்வது எப்படி என்பதை குறித்ததான ஒரு சத்தியம். One simple truth.
ஒரு எளிய சத்தியம். That Jesus did not raise himself up, God raised him up. இயேசு தாமாகவே உயிரோடு எழுந்திருக்கவில்லை, ஆனால் தேவன் தான் அவரை உயிரோடு எழுப்பினார். Romans 6:4. ஆகவே ரோமர் 6:4 Christ gave himself to death, but he was raised by the glory of the Father. கிறிஸ்து தாமாகவே மரணத்துக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார், ஆனால் பிதா அவரை உயிரோடு எழுப்பினார். And it says by the glory of the Father, Romans 6:4 means by the power of God. பிதாவின் மகிமையினாலே எழுப்பப்பட்டார் என்று சொன்னால் பிதாவுடைய வல்லமையினாலே எழுப்பப்பட்டார் என்று. And it says like that, with that same power we can also walk in newness of life. அதே வல்லமையினாலே நாமும் புதிதான ஜீவனுள்ளவர்களாய் நடந்து கொள்ள முடியும். So what is the meaning? இதனுடைய பொருள் என்ன? That I don't have to raise myself up when I am tempted to sin. God will lift me up. நான் பாவம் செய்யும்படியாய் சோதிக்கப்படும் பொழுது நானாக முயற்சி செய்து பிரயாசப்பட்டு என்னை நானே அதிலிருந்து மேலே எழுப்ப முயற்சிக்க வேண்டாம், தேவன் அதை செய்வார். That is the meaning of that. இதுதான் அதனுடைய அர்த்தம். And have you seen in baptism? ஞானஸ்நானத்தில் நீங்கள் பார்த்தீர்களா? See, you can give yourself to somebody to push him down. உங்களை தண்ணீருக்குள்ளே அழுத்துவதற்கு உங்களை நீங்களாக ஒருவருக்கு ஒப்பு கொடுக்கலாம். That's easy. அது எளிது. But when I go back like this, நான் அப்படியே தண்ணீருக்குள்ளே when I'm முழுகிறேன், inside the water, நான் இப்ப தண்ணிக்குள்ளாக கிடக்கிறேன், I cannot lift myself up. நானாக என்னை தூக்க முடியாது. Somebody else has to lift me up. யாரோ ஒருவர் என்னை தூக்கி நிறுத்த வேண்டும். I can go down. கீழே நானே போய் விடலாம். Like this in the water, I cannot lift myself up. ஆனால் இப்படி போனவன் நானாக எழுந்திருக்க That's முடியாது. why somebody else lifts me up. ஆகவே வேறு ஒருவர் என்னை தூக்குகிறார். There's a meaning in that small thing. இந்த சிறிய ஒரு விஷயத்திலே ஒரு அர்த்தம் உண்டு. I have to give myself to die. நானாகவே மரிப்பதற்கு என்னை நான் ஒப்பு கொடுக்க வேண்டும். God will lift me up by his power. தேவன் தம்முடைய வல்லமையினாலே என்னை எழுப்புவார். Some of you may have never understood the meaning of baptism till today. இன்று வரை உங்களிலே ஒரு சிலர் ஞானஸ்நானத்தினுடைய அர்த்தத்தை விளங்காமல் இருந்திருக்கலாம். Now you understood it. இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள். Even in a small thing like somebody lifting you up, there's a meaning. ஆகவே யாரோ ஒருவர் உங்களை தண்ணீருக்குள்ளிருந்து தூக்குகிறார், அதிலேயும் ஒரு அர்த்தம் உண்டு. And then it says in verse 5, பிறகு 5ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், if we are united with him in the likeness of his death, we will definitely be in the likeness of his resurrection. ஆதலால் அவருடைய மரணத்தின் சாயலில் இணைக்கப்பட்டிருப்போம், ஆனால் அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயலிலும் இணைக்கப்பட்டிருப்போம். And so it says in verse 11, ஆகவே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், so what should you do? ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? You don't have to lift yourself up. நீங்களாகவே மேலே எழுந்திருக்க தேவையில்லை. In every situation, ஒவ்வொரு சூழ்நிலையிலேயும் consider yourself to be dead to sin. நீங்கள் பாவத்திற்கு மரித்தவர்களாக எண்ணிக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் now I am only alive to God because he is lifting me up. அவர் இப்பொழுது என்னை தூக்குகிறபடினாலே நான் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறேன். That is a great truth. அது பெரிய சத்தியம். While I am halfway inside the water in baptism underneath, நான் ஞானஸ்நானத்தினாலே தண்ணீரிலே பாதி உள்ளே கிடக்கிறேன். if you tell me lift yourself up, I say I can't do it. நீங்களாக எழுந்திருங்கள் என்று சொன்னால் என்னால முடியாது. How can you do it? எப்படி செய்ய முடியும்? When you are at this angle to lift yourself up, you can't. நீங்கள் தண்ணீரில் இப்படி சாகிறீர்கள், இந்த கோணத்திலிருந்து நீங்கள் அப்படியே எழுந்திருக்க முடியுமா? முடியாது. To give yourself down is easy. ஆனால் இப்படி இருந்து நீங்களாகவே இப்படி சாய்வது எளிது. The meaning there is, அங்கே உள்ள அர்த்தம் என்னவென்றால், I don't have to lift myself up. நானாக அங்கிருந்து மேலே எழுந்திருக்க தேவையில்லை. I have only to go down and die. நான் கீழே விழுந்து மரிப்பதற்கு ஆயத்தமாக இருந்தால். So Paul says, I don't boast that I lift myself up. I boast that I die daily. ஆகவே பவுல் என்ன சொல்கிறார்? நானாக எழுந்திருக்கிறேன் என்பதிலே மேன்மை பாராட்டவில்லை, நான் அனுதினமும் சாகிறேன் என்பதிலே மேன்மை பாராட்டுகிறேன். If I die, God will raise me up. நான் மரித்தால் தேவன் என்னை உயிரோடு எழுப்புவார். So when you were tempted to get angry the last time, why didn't God give you his power? ஆகவே கடைசியிலே நீங்கள் கோபப்படும்படியாக சோதிக்கப்பட்டீர்களே, ஏன் அந்த நேரத்தில் தேவன் உங்களுக்கு வல்லமையை கொடுக்கவில்லை? Why didn't he lift you up? ஏன் அவர் உங்களை உயர்த்தவில்லை, எழுப்பவில்லை? I'll tell you. நான் சொல்லட்டுமா? Because you were not willing to die. நீங்கள் மரிப்பதற்கு ஆயத்தமாக இல்லை. You say, no, I'm not going to die. நான் இப்ப மரிக்க மாட்டேன். Then you are defeated. அப்படியானால் நீங்கள் வீழ்ச்சியடைந்தவர்களாக இருக்கிறீர்கள். That's not only for anger, it is for every sin. கோபத்தை பொறுத்த மட்டுமல்ல, ஒவ்வொரு பாவத்தின் விஷயத்திலும் இப்படித்தான். We live in an evil world and we are always tempted with our eyes, particularly men, to lust after women. நாம் தீமையான ஒரு உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுதுமே நாம் சோதிக்கப்படுகிறோம். குறிப்பாக ஆண்கள் உங்கள் கண்களினாலே இச்சையினாலே சோதிக்கப்படுகிறீர்கள். It is cinema posters or magazines or television, everywhere it is there. தொலைக்காட்சியோ அல்லது சினிமா பத்திரிகையோ அல்லது சினிமா போஸ்டரோ எல்லா இடங்களிலேயும் கண்களின் இச்சையினாலே ஈர்க்கப்படுகிறோம். But how is it a dead person can walk through all the streets and not be tempted at all? ஆனால் ஒரு மரித்தவன் அந்த சாலையிலே நடந்தால் அவன் சோதிக்கப்படுவதில்லை. எப்படி? Because he's dead. அவன் மரித்து விட்டான்.
His eyes are shut in death. மரணத்திலே அவருடைய கண்கள் மூடப்பட்டிருக்கிறது. And that's the meaning of what Jesus was saying, when you're tempted, pluck out your eyes. நீ கண்களினாலே சோதிக்கப்படும் பொழுது உன் கண்களை பிடுங்கி போடு என்று இயேசு சொன்னாரே, இந்த அர்த்தம் தான். The meaning is, அந்த பொருள் என்னவென்றால், be like a dead man at that time. அந்த நேரத்திலே மரித்த மனிதனைப் போல இருந்து விடு. Be like a blind man at that time. அந்த நேரத்திலே ஒரு குருடனைப் போல இருந்து விடு. A blind man cannot lust with his eyes. ஒரு குருடன் தன்னுடைய கண்களினாலே சோதிக்கப்பட முடியாது. But he can still lust in his thoughts. ஆனால் அவனுடைய எண்ணங்களிலே அவன் இனிமாய் சோதிக்கப்பட முடியும். But a dead man cannot even lust in his thoughts. ஆனால் ஒரு மரித்து போன மனிதன் தன்னுடைய எண்ணங்களிலே கூட சிக்க முடியாது. Every new thing, it takes time to learn it. ஆகவே ஒவ்வொரு புதிய காரியங்களையும் கற்றுக்கொள்வதற்கு காலம் எடுக்கும். Your children cannot learn to read and write Tamil like that in one day. ஒரு நாளிலேயே உங்களுடைய பிள்ளைகள் தமிழை எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொள்ள முடியுமா? They did not learn arithmetic in 1 year. ஒரு வருஷத்திலேயும் கூட, ஒரு வருஷமானாலும் கூட கணக்கு சரியாக கற்றுக்கொள்ள முடியவில்லை. If you want to learn how to swim, you can't learn it in one day. நீச்சல் அடிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு நாளிலே கற்றுக்கொள்ள முடியாது. Even walking, children take more than a year to walk properly. நடப்பதற்கு கூட பிள்ளைகள் ஒரு வருஷத்துக்கு அதிகமாக எடுத்துக்கொள்கிறார்கள். Everything in life we learn slowly. வாழ்க்கையிலே ஒவ்வொரு காரியத்தையுமே நாம் மெதுவாகத்தான் கற்றுக்கொள்கிறோம். But you will never learn if you don't try. பிள்ளைகள் முயற்சிக்காவிட்டால் கற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். If you never go to the river, you'll never learn how to swim. ஆற்றுக்கே போகவில்லை என்றால் நீச்சல் எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? If your child is not allowed to walk, you always carry him around, he'll never learn how to walk. குழந்தையை எப்போதும் இடுப்பிலேயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்ப குழந்தை நடக்க கற்றுக்கொள்ளும்? They must learn, they must try and fall and try and fall and try and fall. That's how they learn to walk. அவர் முயற்சிக்க வேண்டும், நடக்க ஆரம்பித்து விழுந்து, நடக்க ஆரம்பித்து விழுந்து, எழுந்து விழுந்து, இப்படி தான் நடக்க ஆரம்பிக்கிறார்கள். That is how we also learn to die daily. இப்படித்தான் நாமும் அனுதினமும் சாக கற்றுக்கொள்கிறோம். You can't learn it in one day. ஒரு நாளிலேயே கற்றுக்கொள்ள முடியாது. You want to learn? கற்றுக்கொள்ள வேண்டுமா? Say, Lord, I want to learn this most important lesson. ஆண்டவரே, இந்த முக்கியமான பாடத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும். Why is it a very important lesson? ஏன் இது மிக முக்கியமான பாடம்? Because if I really learn how to die, I will always experience God's power lifting me up. உண்மையாலுமே நான் மரிக்க கற்றுக்கொண்டால் தேவனுடைய வல்லமையை நான் எப்பொழுதுமே என்னை எழுப்புவதிலே அதை அனுபவிக்க முடியும்.